படத்தோட கதைனா பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் உள்ளவங்க எப்படி இங்கே வராங்க, இங்கே வந்து வேலைக்கு தேடுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இங்கேருந்து துபாய்க்கு போய் வேலை தேடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, வட இந்தியர்கள் வந்து எந்த அளவு வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாகவே போனாலும் செகண்ட் ஆஃப் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சுன்னே சொல்லலாம். செகண்ட் ஆஃபோட முக்கியமான நாட்டை நான் உடைக்க விரும்பல, அது நீங்கள் படத்தில் பார்த்தா தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணும். இங்கேருந்து துபாய்க்கு போய் வேலை பார்க்குறவங்களோட நிலைமையும் வட மாநிலத்திலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க நிலைமையும் ஒன்று தான், அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள எமோஷன்ஸ் ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சொல்ல வந்த விஷயம் வந்து அயோத்தி படத்தில் ஆல்ரெடி வட மாநிலத்து நண்பர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே அது எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன் வட மாநில நண்பர்கள் இங்கே வராங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சூப்பராகவே எடுத்து காட்டிட்டாங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் மிகப்பெரிய பேக் போன்னே சொல்லலாம். எல்லா இடங்கள்லையுமே மியூசிக் போடல, எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் ரொம்ப சூப்பராகவே மியூசிக் போட்டுருக்கான்னு சொல்லலாம். இந்த படம் அட்மாஸ்பியர் சவுண்ட்ஸை வச்சு மட்டுமே போனதுனால வெறும் ஒரு ரா ஆர்ட் ஃபிலிம் ஃபீல் கொடுத்துச்சு. அதே தான் அந்த கதையும் இது ரியல் இன்சிடெண்ட்டாக பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் பேட்டர்னில் எடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்னே சொல்லலாம். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃபில் தமிழர்கள் எப்படி வாழ்கிறாங்க, எந்த மாதிரி வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாலும் படம் கொஞ்சம் ஸ்லோவாகவே போணுச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் முக்கியமான 2 கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குங்குமராஜ் தமிழெல்லாம் நடிச்சிருக்காப்புல, இன்னொருத்தர் வந்து பர்வைஸ், அவர் வந்து வட மாநிலத்து நண்பராக நடிச்சிருக்காரு. அவர் உண்மையிலேயே வட மாநில நண்பர் தான். அவர் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் 2 பேருமே. இப்போ குங்குமராஜ் நடிச்சிருந்த ஒவ்வொரு சீனுமே ரொம்ப இயல்பாகவும் ஃபஸ்ட் டைம் படத்தில் நடிக்கிறாங்க ஒரு ஃபீலே வரல, ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தான்னு சொல்லலாம். வட மாநில நண்பர் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தார், அவரும் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தான்னு சொல்லலாம். இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் வந்து எஸ்ஜே ஜனனி ரொம்ப சூப்பராகவே மியூசிக் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களோட மியூசிக் இந்த படத்தில் மிகப்பெரிய பேக் போன்னே சொல்லலாம். இந்த படத்தில் வைரமாலான்னு ஹீரோ குங்குமராஜ் ஒய்ஃபாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. வைரமாலா அவங்க ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட கேரக்டர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஊர் சைட்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஒரு கேரக்டரில் இருந்த மாதிரி அவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் பாஸ்கர் சக்தி, அவர் இதுக்கு முன்னாடி வந்து அழகசாமி குதிரை அப்புறம் வந்து நான் மகனால இந்த படத்தோட ரைட்டராக வந்திருக்காரு. அவரோட டைரக்ஷன் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவர் சொல்கிற விதமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் குழந்தைகள் பார்த்தா அந்த படம் புரியாது. நிறைய பேர் வடக்கன் ஏன்டா இங்கே வேலைக்கு வரீங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படத்தை முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். ஃபிலிமாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். இதே மாதிரி நம்ம வேற ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். பாய்.